அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஆண்டனி பிரகாஷ் பபிலா, உதவி பேராசிரியர் தமிழ்துறை ஹோலி கிராஸ் கல்லூரி, நாகர்கோயில். இன்றைய வகுப்பு பூசலார் நாயனார் புராணம் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பகுதி. ஆசிரியர் சேக்கிழார் இந்த பூசலார் நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறார். பூசலார் நாயனார் தொண்டை நாட்டை சார்ந்தவர். தொண்டை நாட்டில் திருநின்ற ஊரில் அந்தணர் குலத்தில் பிறந்தவர். இதனை உலகினில் ஒழுக்கம் என்றும் உயர்பெறும் தொண்டை நாட்டு நலமிகு சிறப்பின் மிக்க நான்மறை விளங்குமூது குலமுதற் சீலம் என்றும் குறைவிலா மறையோர் கொள்கை நிலவிய செல்வம் மல்கி நிகழ் திரு நின்ற ஊராம் என்று குறிப்பிடுகின்றார். பூசலார் நல்லொழுக்கம் நிறைந்த 4 வேதங்களும் முழங்குகின்ற பழைய ஊரிலே வேதநெறி தழைத்த குடும்பத்திலே பிறந்தவர். வாய்மை நெறி தவறாதவர். வேத நியதியில் பொலிவுடன் வாழ்ந்தார். இவர் தன்னுடைய இறைவனான சிவபெருமானுக்கு ஆலயம் கட்டுவதற்காக எண்ணுகின்றார். ஆனால் அதற்கு தேவையான நிதி கிடைக்காததால் தன்னுடைய மனத்துக்குள்ளே ஆலயம் கட்ட வேண்டும் என விரும்பி மனத்துக்குள்ளே கட்டுகின்றார். மனத்தினால் கருதி எங்கும் மாநிதி வருந்தி தேடி எனைத்தும் ஓர் பொருட்பேரின்றி என் செய்கேன் என்று நைவார் நினைப்பினால் எடுக்க நேர்ந்து நிகழ்வுறு நிதியமெல்லாம் திணைத்துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டிக் கொண்டார். அவருடைய மனம் கோயில் அமைக்க உள்ளம் விரும்பியது. பெரும் செல்வம் கிடைக்காததால் மனம் வருந்துகின்றார். மனத்துக்குள்ளே கோயில் கட்ட சிறுக சிறுக தன்னுடைய சிந்தையால் செய்து ஆலயம் கட்டுவதற்கான பொருட்களை ஏற்பாடு செய்கின்றார். தொழில் கருவிகளான கல், மண், சுண்ணம், மரம், தச்சர்கள் போன்றவற்றை தன்னுடைய மனத்துக்குள்ளே ஏற்பாடு செய்கின்றார். அதனை சேக்கிழார் சாதனத்தோடு தச்சர் தம்மையும் மனத்தால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம் பெறு நன்னாட்கொண்டே ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பாரித்து அன்பால் காதலில் பங்குற்போதும் கண்படாது எடுக்கலுற்றார் என்று வியந்து பாராட்டுகின்றார் பூசலாரை. பூசலார் அவர் மனத்துக்குள்ளே கட்ட வேண்டிய ஆலயத்தை ஆகம விதிப்படி அன்பின் நிறைவினால் இரவு பகல் பாராது மனத்திற்குள்ளே கோயிலை செதுக்கு. அவர் கட்டிய கோயிலானது அடிமுதல் உபானம் ஆதியாகிய படைகளெல்லாம் வடிவுறும் தொழில்கள் முற்ற மனத்தினால் வகுத்து மான முடிவுறு சிகரம் தானும் முன்னிய முழத்திற்கொண்டு நெடிது நாள் கூட கோயில் நிரம்பிட நினைவார் செய்தார். அவர் கட்டிய ஆலயமானது அடுக்குகள் நிறைந்து சித்திர வேலைப்பாடுகளுடன் விமானத்தின் உச்சியிலே சிகரத்தை தாங்கி சிற்ப நூலின்படி சித்திரங்களை கட்டி அவர் தன்னுடைய மனத்து ஆலயத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஆலயத்தை கட்டியவுடன் ஆலயத்தை சுற்றி திருமஞ்சனத்திற்குரிய கிணற்றினை தோன்றுகின்றார். மதில்கள் அமைக்கின்றார், குளம் அமைக்கின்றார். இவையெல்லாம் செய்து முடித்தபின் சிவலிங்க மூர்த்தியை பிரதிஷ்டை செய்வதற்காக ஒரு நாள் குறிக்கின்றார். இதனை சேக்கிழார் தூபியும் நட்டு மிக்க சுதையும் நல்வினையும் செய்து கூவலும் அமைத்து மாடு கோயில் சூழ் மதிலும் போக்கி வாவியும் மற்றும் வேண்டுவ வகுத்த மண்ணும் தாபரம் சிவனுக்கேற்க விதித்த நாள் சாறு நாளில் என்று உரைக்கின்றார். தான் கட்டிய கோயிலிலே விமானத்தின் உச்சியில் கூர்மையான சிகரத்தை அமைத்து சுண்ணாமிதை பூசி சிவலிங்க மூர்த்திக்கு பிரதிஷ்டை செய்ய நாளினை குறிக்கிறார். அவர் பிரதிஷ்டை செய்தாரா இல்லையா என்பதை அடுத்த வகுப்பில் காண்போம்.